அவன் தான் உண்மையான பகவான் என்று ஏற்றுக்கொள்வது சொல்லிட்டு போயிட்டு என்ன ஒரு சந்தேகம்? என்னவென்று இந்த மாயலையில எத்தனை நாடி நரம்பு இருக்குது? எவர் ஒருவர் இதை கணக்கிட்டு ஒழுங்க சொல்கிறார்களோ அவங்கதான் அந்த சாமி என்று அவள் ஒப்புக்கொள்வாளாமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேன்டா. நான் தானே கண்ணேன். சரி நான் சொல்றேன். ஆண்டவனை சொல்லட்டும். கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. ஆனா கெட்டு போறவன் விட்டு கொடுக்கல. அதை நான் விட்டு கொடுக்குறேன். ஆமா அவனை சொல்லட்டும். மாடையே நீ சொல்லு சாமி. ஏண்டா சொல்லணுமா? ஏன் நாளைக்கு சொல்றேன்ற தெரிவிக்கின்றி இத பார்த்தாயா? பார்த்தேன். என்ன தெரிகிறது? அது மாங்காயில நொனாயிலான்னு தெரியல. இத பார்த்தாயா? குறிக்க ஓடுகின்றது. கூத்தாட்டு தூங்கினா தானே குறுக்குற வாங்கி துண்ணு தான் அதான் சொல்றேன். குறுக்கு கொடுக்கணும். அத பார்த்தாயா? 15 நரம்பு. 15 நரம்பு. அதுல ஒன்று சேர்த்தா 16. 16 நாள் காரியம். யாருக்குடா? 16 நரம்பு இருக்குது பாரு. 16 நரம்பு சேர்த்தான். 16 நாள் நரம்பு 17 நாள் தலை வச்சேன். நான் சொல்லிவிட்டேன். நான் தொடரலாம் பாரு. போ. சரியா நாள் வேண்டுமா? ஆகட்டும். மாயிலை தன்னை காட்டிய மாயிலை தன்னை காட்டி இந்த மாயனை கோதிக்காதே ருக்மணி மாதே மங்கையே சொல்வேன் கேளா. ஒரு 4 கண்டா ஒரு 10 4 என் தொகையாட 8 கொண்டு மகரம் ஒரு 8 சேர்த்தா 4448 நரம்புகள் இருக்கின்றது. எனக்கு என்ன சொல்ல தெரியாதா என்ன? அவன் சொல்றானோ நான் சோதித்து பார்த்தேன்டா. அவனா சோதித்து பார்த்தீங்க. ஆகட்டும் சாமி. இப்ப புரிகின்றது பகவானே. ஒரு மனிதன் உடலிலே 4408 வியாதிகள் இருக்கு. 4448 வியாதிகள் இருக்கின்றது. அது என்ன வியாதின்னு தெரிஞ்சு இந்த வியாதியை குணப்படுத்த வேண்டும். ஆமா விடுதல் குணப்படுத்தலாம். நான் படுத்துகிறேன். தேவி அப்படியா? ஆமா. இருவர் உருவாகிறது. இந்த மாயை வைத்துதான் அவர் உண்மையான பகவான் கண்டதை வேண்டும் அல்லவா? உண்மைதான் அம்மா. இருவரும் ஆயிரம் வாங்கிட்டாங்கம்மா. மகிமை இருக்கிறதா? என்ன மகிமை தாயே? இந்த உலகத்திலே பகவான் 10 அவதாரம் எடுத்திருக்கிறார். அப்படியா? யாரை மடிக்க என்ன அவதாரம் எடுத்தார் என்று யார் ஒரு உண்மை சொல்கின்றார்களோ இந்த 10 அவதாரம் சொல்லி முடிவிலே உண்மையான பகவான் அப்படியே நிலை குலையாமல் இருப்பார். பகவான் பொய்யான பகவானானவர் உருவத்தை மாற்றி இந்த அவதாரத்தை மகிமையை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவர் அபிநயங்கள் ஒன்றாக குறைந்து வரும் ஆயுதம் கொண்டு வரும். அப்படியா? ஆகையால் பகவான் 10 அவதாரம் இருந்ததுல அந்த அவதாரம் நானே கேட்டு யார் சொல்ற பார்க்கலாம். சாமி உலகத்திலே 10 அவதாரம் எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. 10 அவதாரங்கள். ஆமாங்க. அதை கேட்கின்றேன். யாரை மதிக்க என்ன அவதாரம்
நான் சொல்கின்றேன்